ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நாம் ஒரு 10 மாடு 20 மாடு பண்ண மாதிரி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 20 அடி நீளம் எருவு குழி ஒன்று வெட்டி மண்ணில் வெட்டிட்டு அந்த எருவு உள்ளே கொட்டினோம்னா கூட வந்து நாட்டுக்கோழி வளர்த்தனோம்னா, நாட்டுக்கோழி நம்ம வளர்த்திக்கிட்டோம்னா அந்த எருவில் இருக்கிற அந்த புழு பூச்சி பாருங்கள், மழை வரும்போது பாருங்கள் புழுவெல்லாம் பூரா வெளியே வருது. அந்த சாணத்துலேருந்து இயற்கையாகவே புழு வெளியே வருது. அந்த வெளியே வரக்குள்ள இந்த மாதிரி கோழிங்கெல்லாம் நம்ம ஒரு 50 கோழி 100 கோழி வளர்த்திக்கிட்டோம்னா நமக்கு இது ஒரு வருமானம். நம்ம சாணத்துலேருந்து இயற்கையாக நம்ம புழு பூச்சி பாருங்கள், புழு உள்ளேருந்து அந்த ஈரம் பட்ட உடனே உள்ளே இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வருது சாணத்தில். நம்ம வந்து இப்போ இந்த வாழைப்பழம் இதை வச்சு நம்ம புழுவை நம்ம கரையாக உற்பத்தி பண்ணி நம்ம பண்ணுறாங்க நிறையா பேர். நம்ம எதுவுமே செய்யாமல் எருவு சாணத்தை நம்ம ஒரு 10க்கு ஒரு 20 அடி நீளம் இப்படி எருவுன்னு எடுத்து இப்படி கொட்டிட்டோம்னா நம்ம ஆழமாகவும் வெட்டக்கூடாது. 10 அடி ஆழம் வெட்டோம்னா மாடு கண்ணுக்குட்டி ஏதாவது தவறி உள்ளே விழுந்துருச்சுன்னா வெளியே எடுக்க முடியாது, அது சிரமமாக போயிடும். 4 அடி 5 அடிக்கு மேலே வெட்டக்கூடாது. அதாவது 4 அடி வெட்டினாவே போதும். அதாவது 10க்கு 20 வெட்டிட்டா இந்த மாதிரி வந்து கோழி நாட்டுக்கோழி இப்படி சாப்பிட்றது புழு உற்பத்தி வெளியே வருது. இந்த மாதிரி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி இதெல்லாம் அந்த புழு வரலாம் சாப்பிட்டா இயற்கையாக நமக்கு இந்த கோழியில் ஒரு வருமானம், பால் கறக்கிற வருமானம். இயற்கையாகவே நம்ம ஃபுட்டு கொடுத்துட்றோம் அதுக்கு, புரியுது? அதுக்கு இயற்கையாகவே தீனி வந்துடுது. அதனால் இதெல்லாம் பாருங்கள், இதை மாதிரி பார்த்து நீங்களும் செய்யுங்க. சரி, இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.